ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு, அதாவது நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம உடனுக்குடன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே கேட்கப்படுது, என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன தவறுகள்லாம் அங்கே நடக்குது, எவ்வளோ பேரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ பேரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை ஒர்க்கிங் உமனு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு யாராக இருந்தாலுமே தாராளமாக இந்த ஜாப் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்க இல்லை காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா யாராக வேணாலும் இந்த ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்தவித குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் மந்த்லி 8000லேருந்து 16,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து கொண்டே. இன்ட்ரெஸ்டடாக இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு ப்ரோக்ராமராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். மந்த்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நிறைய மாவட்டங்களில் நிறைய பேர் போனாங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் கலந்துக்கிட்டு என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்டாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய தவறுலாம் பண்ணியிருந்தாங்கக்கா அப்படின்றதையுமே ஷேர் பண்ணாங்க. அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு 10 மணி இல்லை 9 மணி அப்படின்னு டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சென்டருக்கு நீங்கள் 8 மணிக்கே போகிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸ் நம்பர் வைஸ் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு நீங்கள் லேட்டாக போனீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர்ஸ் நம்பர் இருக்குது, நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு அப்புறம் உள்ளவங்க தான் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1-2 பேர் ரொம்பவே லேட்டாக வந்தாங்க, அட்ரஸ் தெரியாமல், அதுக்கப்புறம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், ஆட்டோ வரல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப லேட்டாக வந்தாங்க. அவங்கள பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் 4 எழுதுனவங்களுக்கு தெரியும். அதில் நிறைய பேர் நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிறைய பேரை அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்தது ரொம்ப லேட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக தான் உங்களை செக் பண்ணுவாங்க. டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் சர்டிஃபிகேட் ஒரு சிலர் ஒரிஜினல் வச்சுருந்தாங்க, ஒரு சிலர் வச்சு இல்லாமல் இருந்தாங்க. அதாவது அப்ளிகேஷனில் கொடுத்தது ஒன்று, அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வேறு ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம அப்ளை பண்ணும்போது, ஏன்னா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு நிறைய மறந்துருக்கும். உங்களோட அப்ளிகேஷனில் எதுக்கெல்லாம் எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க, எதுக்கெல்லாம் நோன்னு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் 10th மார்க் ஷீட் கொடுத்துருக்கீங்களா இல்லை 12th மார்க் ஷீட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இந்த தவறுமே நிறையா பண்ணாங்க. நான் 10th அப்ளிகேஷனில் கொடுக்கும்போது நான் இங்கே எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகும்போது நான் 12th எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த மாதிரியும் நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு உங்களோட விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு நாளில் 1000லேருந்து
1500 பேர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கே அரை மணி நேரம் வந்து அவங்க ஒதுக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் தான். அவங்க கேட்குற டைமில் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மார்க் ஷீட்டை மட்டும் அவங்க செக் பண்ண போகிறது கிடையாது, அதோட சீரியல் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ உங்களோட 10th மார்க்கோட சீரியல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது 12th ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனில் 10th கொடுத்துருந்தோமா, 12th கொடுத்துருந்தோமா, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தோமா, எதை கொடுத்துருந்தோம், அதோட சீரியல் நம்பர் என்ன, அதோட ஒரிஜினல் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களோ அதையே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியை பொறுத்தளவுமே அதோட சீரியல் நம்பரையுமே வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு நம்பர் வந்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லேயும். அந்த நம்பர் வந்து ஒரிஜினலாக அப்படின்றத வெப்சைட்டில் போட்டு பார்த்து அவங்க செக் பண்ணுறாங்க. இந்த தவறையுமே வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டும் பேன் கார்டும் ரொம்ப முக்கியம். அதை வந்து யாருமே எடுத்துகிட்டு போகாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்டோட ஆதார் கார்டோ அந்த மாதிரி யாராவது இதை கொடுத்துட்டு அது யாராவது இதை மாற்றி எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு நம்ம நெட்டில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்போம். அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு ப்ரூஃபுக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு சிலருக்கு வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து இருக்கலாம். அது வந்து பரவாயில்லை. யார்கிட்ட இருக்குதோ அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், யார்கிட்ட இல்லையோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அதற்கப்புறம் முன்னுரிமை சான்று. இந்த முன்னுரிமை சான்றிதழ் வந்து ஒரு சிலர் பிஎஸ்டிஎம் வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியம் அந்த மாதிரி ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதே நீங்கள் வந்து விடோவாக இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா நான் வந்து விடோ அப்படின்னு நீங்கள் அப்ளிகேஷனில் போட்டுட்டு இங்கே வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போவாங்க விடோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதற்கான சான்றிதழ், ஒரிஜினல் சான்றிதழை நீங்கள் காட்டணும். அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர், இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊனமுற்றோர்னா ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டை உங்களுக்கு தேவை. அதாவது நீங்கள் கையை காமிச்சா காலை காமிச்சா எதுவுமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரிஜினலான வேலிடான ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து லைசன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லைசன்ஸ் வந்து வேலிடிட்டி முடிஞ்ச லைசன்ஸை வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த வருஷம் வேலிடிட்டி, போன வருஷம் அப்ளை பண்ணும்போது அவங்கக்கிட்ட வேலிடிட்டி இருந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். அவங்க புதுசாக ரினிவல் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வேறு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா வேறு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வராத பட்சத்தில் அவங்கள வந்து சரி இந்த மாதிரி சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் நீங்கள் கேட்குற தகவல் அனைத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.